இப்போ எல்லாரும் மிளகாத்தூள் தனியாக சில்லி பவுடர் தனியாக வாங்குவாங்க, காஷ்மீர் சில்லி தனியாக வாங்குவோம். என்கிட்ட வாங்குற மிளகால காஷ்மீர் சில்லி வாங்க வேண்டாம். நான் இது 1 கிலோ போட்டேன்னா அதுக்கு ஒரு 100 மிளகா வந்து காஷ்மீர் மிளகா போட்டுருவேன் கலருக்கு. என்கிட்ட வாங்குற மிளகா கலராகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இவங்க தனியாக போய் காஷ்மீர் மிளகா வாங்கணும்னு கிடையாது, அது கலராகவே இருக்கும். அந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரான்னு எதுக்கும் யாரும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான். ஆம்லேட் கூட நான் பொடி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெப்பர் சிக்கனுக்கு இந்த மாதிரி சிம்பிளாகவே பண்ணலாம், வேறு ஒன்றுமே வேண்டாம். வெறும் வெங்காயம் போட்டு ஒரு சிக்கனை போட்டுட்டோன்னா போதும், என் மசாலா போட்டு உப்பை போட்டால் போதும், அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் நான் ரெடி பண்ணி நிறைய பார்த்துருக்கேன். ரெடி பண்ணதோடு இல்லாமல் நானே எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து பசங்கிட்ட கொடுப்பேன், நல்லா இருக்குமா அப்படிலாம் சொல்லுவாங்க பசங்க. நீங்கள் செய்கிற மசாலா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவீங்க? ஆமாம், பசங்கிட்ட கொடுப்பேன், பண்ணி கொடுப்பேன். பசங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கடான்னு. ஏன்னா பசங்க 2 பேரும் வெளியே சாப்பிட்றவனுங்க. நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவானுங்க, இல்லைம்மா இது நல்லா இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்போ அது கூட என்ன சேர்க்கணுன்ட்டு அப்படியே வாயில் வச்சு பார்ப்பேன், இதில் என்ன கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். இது கூட இது சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். அந்த யோசனை பண்ணி அது எந்த நேரமும் அந்த யோசனையாகவே போச்சு எனக்கு.